நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலும் மிராக்கிள் நடந்துகிட்டே இருக்கு. நிஜம்தானே? நம்ம திடீர்னு மொபைல் எடுத்து பார்ப்போம். நான் இப்போதான் உனக்கு கால் பண்ணணும்னு போனை எடுத்தேன், அதுக்குள்ள உன்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். நாம என்ன நினைக்கிறோமோ, நாம என்ன எண்ணுகிறோமோ அதுவே நமக்கு வாழ்க்கையாக அமைகிறது. நம்மளோட எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நம்மளோட முன்னோர்கள் கூட சொல்லியிருக்காங்கல்ல, எண்ணம் போல் வாழ்க்கை. அதை தான் ஆத்தரும் சொல்றாங்க. உங்களோட ஆழ்மனசை எப்படி பயன்படுத்தணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதி, அமைதி, சந்தோஷம், செல்வ வளம் எல்லாத்துலயும் மாறிட முடியும். அதே மாதிரி நீங்க நோய்கள்ல இருந்தும் பயத்துல இருந்தும் விடுதலையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவரால காயத்துக்கு கட்டுதான் போட முடியும், ஆனா கடவுளால மட்டும்தான் அதை குணப்படுத்த முடியும் அப்படிங்கறத ரொம்ப வலிமையா சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த இடத்தினால இல்ல, உங்களோட நம்பிக்கையினால. நீங்க என்ன நம்புறீங்களோ, நீங்க எதை தேடுகிறீங்களோ அது கட்டாயமா உங்ககிட்ட வந்து சேரும். அவர் சாஞ்சி உட்கார்ந்துட்டு இருந்தது கற்பகத்தரு. கற்பகத்தருனா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம எதை கேட்டாலும் கொடுக்க கூடியது கற்பகத்தரு. டிவைன் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்எஸ்எம் தந்த பிதாமகர் பத்ரிஜிக்கும் இந்த பிஎம்சி சேனலுக்கும் என்னை வழிநடத்தும் ஆசான்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புத்தகத்தோட பேர் தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனதின் அற்புத சக்திகள்னு இதை நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிறவங்க தமிழாக்கம் பண்ணி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆத்தரை பார்த்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அவர் ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவங்க, ஆனாலும் அமெரிக்காவில் வளர்ந்துருக்காங்க. சைக்காலஜி டாக்டர் இன் சைக்காலஜி. அவங்க நிறையா புத்தகங்கள் எழுதி இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, காஸ்மிக் எனர்ஜி பற்றி, அந்த காஸ்மிக் மைண்டை பற்றி நிறையா அவங்க தேடி இருக்காங்க. நிறைய தத்துவங்களையும் நிறைய மதங்களை பற்றியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களை பற்றியும் கூட அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சிக்காக அவங்க இந்தியாவுக்கும் வந்திருக்காங்க. இந்தியாவில் பல வருடங்கள் தங்கி இருந்து நம்மளோட ஆன்மீக ஞானங்கள், நம்மளோட மதங்கள் பற்றியும் நம்மளோட தத்துவங்களை பற்றியும் கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க திரும்ப ஊருக்கு போனதுக்கு அப்புறம் மாற்று சிந்தனை முறை அப்படின்ற ஒரு கொள்கை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் நிறைய புத்தகங்களை அவங்க அதுல இருந்து எழுதியிருக்காங்க. அவங்க எழுதினதுல ஒரு சில புத்தகங்கள் த அமேசிங் லா ஆஃப் காஸ்மிக் மைண்ட், தி மிராக்கிள் மைண்ட் ஆஃப் டைனமிக்ஸ், அதே மாதிரி தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், இப்படி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆத்தர் அவங்க ஏன் இந்த புத்தகத்தை எழுதணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு முன்னுரையாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்டர்ஸ்குள்ளே போகலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் மிராக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கு. நிஜம்தானே? நம்ம திடீர்னு மொபைல் எடுத்து பார்ப்போம். நான் இப்போதான் உனக்கு கால் பண்ணணும்னு போனை எடுத்தேன், அதுக்குள்ள உன்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். யாரையோ ஒருத்தர் பார்க்கும்போது 2 நாளா நான் ஒன்னா நினைச்சுக்கிட்டே இருந்தேன், உன் கூட பேசணும் நான் ரொம்ப ஆசையா இருந்தேன், நீ கடுமடாடி வந்துட்ட, எவ்வளோ சந்தோஷமா சொல்லி இருப்போம். அதே மாதிரி சிலர், நான் இன்னைக்கு பாஸ்கிட்ட திட்டு தான் வாங்க போறேன்னு நினைச்சிட்டே போனேன், ஆனா இன்னைக்கு பாஸ் பாராட்டு மழை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலும் சின்ன சின்னதா நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட ஆழ்மனதோட சக்தி. நாம என்ன நினைக்கிறோமோ, நாம என்ன எண்ணுகிறோமோ அதுவே நமக்கு வாழ்க்கையாக அமைகிறது. நம்மளோட எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நம்மளோட முன்னோர்கள் கூட சொல்லியிருக்காங்கல்ல, எண்ணம் போல் வாழ்க்கை. அதை தான் ஆத்தரும் சொல்றாங்க. அடுத்த ஆத்தர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஒரு சிலர் ரொம்ப ஏழையா, பரம ஏழையா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்றாங்க. சிலர் மாளிகைகளில் இருக்காங்க, சிலர் வெறும் குப்பைத்தோட்டி பக்கத்தில் வசிக்கிறாங்க, சிலர் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்க, சிலர் தீராத வியாதிகளோட போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலரால் மேடைகளில் ஏறி நல்லா பேச முடியுது, சிலரால் 2 பேர் இருக்கிற இடத்துல பேசுறதுக்கு கூட பயத்தில் நடுங்குறாங்க.
நல்ல விஷயங்களோட நல்ல எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்கு கூட வாழ்க்கை சில நேரம் கஷ்டமா இருக்கு. அடாவடித்தனம் பண்ற ஒரு சிலருக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை கூட அமையுது. சிலரோட இல்லற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சிலரோட இல்லற வாழ்க்கைகள் புரிதல் இல்லாததுனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டே இருக்கு. அதே மாதிரி வியாதிகள் எல்லாத்துலேயுமே சிலர் கஷ்டப்படுறாங்க, சிலர் நல்ல நிலையில இருக்காங்க. இது எல்லாம் எதனால? இந்த கேள்விகளுக்கான விடைகளைத்தான் இந்த புத்தகத்தை நான் என்னெல்லாம் தேடனோ அதுக்கு எனக்கு என்ன பதில் கிடைச்சதோ அதை தான் நான் இந்த புக்கில் எழுதி இருக்கேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட பகிர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான சில பயிற்சிகள் எல்லாம் இருக்குது. அந்த பயிற்சிகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தம், வருத்தம், சோகம், வறுமை இது எல்லாத்துல இருந்தும் வெளிவந்து உங்களோட ஆழ்மனசை எப்படி பயன்படுத்தணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதி, அமைதி, சந்தோஷம், செல்வ வளம் எல்லாத்துலேயும் மாறிட முடியும். அதே மாதிரி நீங்கள் நோய்களில் இருந்தும் பயத்தில் இருந்தும் விடுதலையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு சார்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதை புற்றுநோய் இருந்திருக்கு. அவங்க அந்த புற்றுநோயிலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வியாதியிலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன்ற பயிற்சியெல்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த உடல் ரொம்ப அழகாக பிரபஞ்ச மனத்தால் படைக்கப்பட்டது. அது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே அது வேலையை தான் செய்யுது. நிஜம் தானே? நாமளாக நம்ம மூச்சை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அது இயற்கையாக இயல்பாக நடக்குது. நம்மளோட ஹார்ட் பீட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்லவே இல்லை. அதை தான் ஆத்தர் சொல்கிறாங்க. இப்படி இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே படைத்த அந்த பிரபஞ்ச மனசுக்கு, அந்த பரந்த சக்திக்கு தான் படைச்ச உடல்ல ஏற்படக்கூடிய நோயை குணப்படுத்த தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவரால் காயத்துக்கு கட்டுதான் போட முடியும், ஆனால் கடவுளால் மட்டும்தான் அதை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ரொம்ப வலிமையாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்காக நாம் பண்ணக்கூடிய ப்ரேயர் என்ன பண்ணுது, நம்மளோட மேல் மனதையும் ஆழ் மனதையும் ஒரு இணைக்கும் பாலமாக இருக்குது. அந்த பாலத்தில் எப்படி பயணிக்கிறது அப்படின்னு நாம் கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட எல்லா ப்ரேயர்ஸுமே அழகாக பலிதமாகி நம்ம குறிக்கோள்கள் அது ரொம்ப அழகான முறையில் நம்மளோட வாழ்க்கையை அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரேயர் எப்படி இருக்கணும்? நாம் ப்ரேயர் எப்போ பண்ணுறோம்? ஒன்று ஒரு வருத்தம் இருக்கும்போதோ இல்லை கவலைகள் இருக்கும்போதோ, ஏதோ ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி நேரத்தில் விழுந்து சாமி கும்பிடுவோம். கடவுளுக்கு இல்லை நான் இந்த காணிக்கை தரேன், அந்த காணிக்கை தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி தான் ப்ரேயர்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரேயர் அப்படிங்கிறது தினமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நீங்கள் கட்டாயம் தினமுமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பயிற்சி முறைகளும் அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே எல்லாராலையுமே தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அதாவது நாம் நிறைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு கோயிலுக்கு போனாலோ இல்லை ஒரு புனித தலத்துக்கு போனாலோ இல்லை ஒரு குரு கிட்ட போய் நாம் பேசுகிறோம் அப்படின்னாலோ, நான் அங்கே போகிறேன், ஸோ நான் அங்கே போய் வேண்டுதல் வச்சேன், அதனால் என்னோட வேண்டுதல் பலித்து விட்டது அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு போனதுனாலையோ இல்லை அந்த குரு கிட்டேயோ கடவுள்கிட்டயோ வேண்டுனத அதனால் அந்த இடம் அது பலிக்கலை, ஆனால் அங்கே போனால் மாறாக நான் அங்கே போனால் எனக்கு பலிக்கும்னு நாம் நம்புகிறோம் இல்லையா? அந்த நம்பிக்கையினால தான் நம்ம பிரார்த்தனைகள் பலித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. இந்த நம்பிக்கையை தான் எல்லா மதங்கள்லையுமே அடிப்படையாகவே இருக்குது. அதை தான் நம்ம பிரேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா மதங்களையும் சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி அந்த இடத்தினால இல்லை, உங்களோட நம்பிக்கையினால. நீங்கள் என்ன நம்புறீங்களோ, நீங்கள் எதை தேடுகிறீங்களோ அது கட்டாயமாக உங்ககிட்ட சேரும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது டிசையர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழணும், ரொம்ப ஆரோக்கியமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், செல்வ செழிப்போட வாழணும் எல்லாருமே ஆசைப்படுறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஆசைகள் இருக்கும். ஆனால்
இந்த ஆசைகள் எல்லோருக்கும் ஏன் நிறைவேறதில்லை, அதையும் இந்த புத்தகத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொது மனம். எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே ஒரு காமனாக ஒரு மைண்ட், அதாவது பிரபஞ்ச மனம் இருக்குது. இந்த பிரபஞ்ச மனம் நாம் எல்லாருமே பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி கூட இந்த பிரபஞ்ச மனம் இருக்க தான் செஞ்சது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக மனப்பூர்வமாக எதை அந்த பிரபஞ்ச மனத்துக்கிட்ட கேட்குறீங்களோ அது உங்களை ரொம்ப அழகாக சேரும் அப்படிங்கிறத ஆத்தர் இந்த புத்தகத்தோட இன்ட்ரடக்ஷனாக சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நாம் இந்த புத்தகத்துக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் அது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ராஜா அப்படிங்கிறப்ப ஆள் பலம், படைபலம் எல்லாமே இருக்கும். அவரும் ரொம்ப நல்ல இதோட இருந்தாங்க. ஒரு நாள் வேட்டைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ராஜா ஆசைப்பட்டா அது உடனே நிறைவேறும் இல்லையா? அவர் தனக்குன்னு ஒரு சின்ன குட்டி பரிவாரத்தை கூப்பிட்டுட்டு பாதுகாப்புக்கு அவர் காட்டுக்கு போகிறாரு. அப்படி அவங்க காட்டுக்குள்ளே போய் வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேட்டையாடுற மும்மரத்தில் அவர் எல்லா படைகளெல்லாம் விட்டுட்டு தான் தனியாக உள்ள வேகமாக போகிறேன்ட்டு போய் நடு காட்டுக்குள்ளே அவர் மாட்டிக்கிறாரு. தன்னோட படைபலம் எல்லாத்தையுமே அவர் மிஸ் பண்ணிட்டார். அங்கே போய் அது பொழுது போய் சாயந்தர நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாகி அவர் போய் ஒரு மரத்தில் போய் சாஞ்சு அப்படியே உட்கார்றாரு. அவ்வளோ டயர்டில் இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பசி எடுக்குது. அப்போ அவர் நினைக்கிறாரு, இப்போ மட்டும் ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். உடனே அவர் கண்ணு முன்னாடி அவரோட அரண்மனையில் எப்படி விருந்து சாப்பாடு இருக்குமோ அப்படி ஒரு சாப்பாடு கிடைச்சிது. ஏன்னா அவர் சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தது கற்பகத்தரு. கற்பகத்தருனா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது கற்பகத்தரு. அதுதான் அங்கே நடந்துச்சு. சாப்பாடு வந்துச்சு. அந்த பசியில் கடகடன்னு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாரு. டயர்டு, பசி நிறைஞ்சு மனசும் வயிறும் நிறைஞ்சதுமே அவருக்கு படுத்தா இங்கே படுக்கிறதுக்கு ஒரு மஞ்சம் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். பட்டு மெத்தையோட ஒரு படுக்கை அவருக்கு கிடச்சிது. அதில் ஏறி அவர் படுத்தார். சுகமாக காற்று வீசிக்கிட்டு இருக்கு. தனக்கு பனி விடைகள் செய்யறதுக்கு ஒரு பனிப்பெண் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். நிஜமாலுமே அங்கே பனிப்பெண்கள் வந்தாங்க. அவருக்கு காலை அமுக்கி எல்லாம் பண்ணாங்க. ஆழ்ந்த உறக்கத்துக்கு அவர் போயிட்டார். நல்லா தூங்கி காலையில் விடிய காலையில் சூரிய கதிர்கள் அவர் மேலே படும்போது அவர் முழிக்கிறாரு. என்ன நம்ம அரண்மனையில் இருக்கோம், நம்ம மேலே எப்படிடா வெயில் படுது அப்படின்ற ஒரு தாட்டோட அவங்க எந்திரிக்கிறாங்க. ஆனால் அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறது அப்போதான் அவங்க நேற்று நடந்த அத்தனை நிகழ்வுகளும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம ராத்திரியெல்லாம் இங்கே தனியாக தான் இருந்தோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நினச்ச அடுத்த செகண்டாக அவருக்குள்ள ஒரு பயம் வருது. ஐயோ, ராத்திரி புலி வந்திருந்தா நம்மளை அடித்து கொண்டு இருந்தா நம்ம என்ன ஆயிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாலுமே புலி வந்தது, அவரை அடித்து கொன்றது. இதுதான் இந்த கற்பகத்தருக்கில் உட்காந்து கேட்கும்போது கிடைக்கும். நம்ம ஆழ் மனது அப்படிங்கிறதும் இதே போல ஒரு கற்பகத்தரு தான். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கும். அதுக்கு இது நல்லது கெட்டது, இது சரி தப்பு எதுவுமே தெரியாது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது நம்மளோட ஆழ்மனம். இதைத்தான் ஆத்தர் இந்த புக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க.